அனைவருக்கும் வணக்கம். போன 25/12/26 தொடர்ச்சி இன்று. சுளுத்தி என்ற ஆழ்ந்த உறக்க நிலையை தினமும் நடக்கின்ற பிரளயம் என்பார்கள். ஏனெனில் பிரளய காலத்தில் எப்படி அனைத்து உடல்களும் உலகங்களும் தத்தமது காரணத்தில் லயமடைந்து ஒன்றுமே இல்லாத வெறுமையான சூனியம் மட்டுமே இருக்குமோ, அதுபோல ஆழ்ந்த உறக்கத்தில் அந்தக்கரணம் இன்றி ஒன்றுமில்லாத சூன்யத்தில் மனம் ஒடுங்கி இருக்கும். அதனால் ஒன்றுமில்லாமல் ஒடுங்கும் பிரளயம் கூட அறியாமை நிலைதானே தவிர முக்தி நிலை என்று கூற முடியாது. காரணம், ஆழ்ந்த உறக்க நிலையில் தூங்கும்போது இந்த உடலும் உடலின் புறக்கரணங்களும் அந்தக்கரணங்களும் இன்றி இந்த உடலும் உலகமும் உறவுகளும் தெரியாத ஆழ் உறக்கத்தில் மனம் லயமாகி ஒன்றுமே இல்லாத சூன்யம் மட்டுமே இருக்கும். ஒன்றுமில்லாத சூன்யத்தை அறிவு சொரூபமான ஆத்மா என்று கூற முடியாது. அதனால் இந்த தூக்கமான தினசரி பிரளயம் கூட முக்தியை கொடுக்காது. ஆகவே பலவிதமான தோற்றத்திற்கு காரணமான விசேஷப சக்தியில் உண்டான புறக்கரணங்களையும் அந்த கரணங்களையும் பயன்படுத்தி சாஸ்திரங்களை கற்றும் கேட்டும் அறிந்து சிந்தித்து அறிவில் தெளிந்து பரமசுகமான முக்தியை அடைய வேண்டும். ஆகவே ஆழ்ந்த இருளாக இருக்கின்ற ஆவரண சக்தியானது அறிவை மறைத்து முக்தியை கெடுத்துவிடும். எனவே முக்திக்கு சாதனமாக புறக்கரணமும் அந்த கரணமும் தேவை என்பதே இங்கு வலியுறுத்தப்படுகிறது. இதையே திருமூலரும் பாடலின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்றார் திருமந்தர். உடல் இருக்கின்ற வரைதான் அதன் போக்கில் அவைகள் இருந்துவிட்டு போகட்டும். அதனை தேவையற்றதாக கருதாமல் அந்த உடம்பை வழிநடத்துகின்ற உத்தமனாகிய அறிவு சொரூபமான அந்தர்யாமியை கண்டுகொள்ள அந்த உடம்பினை உபயோகித்துக்கொள் என்று இங்கு திருமூலரும் திருமந்திரத்தில் அறிவுறுத்துகின்றார். சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றார். சாத்தி சாதனமான வந்த முத்தியும் பொய்யே மென்னின் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெரியுமோமென் நிர்வாண நிலை மெய்யாமே. அதாவது, சிப்பியில் ஏற்றி வைத்து பார்க்கின்ற வெள்ளி எப்படி பார்ப்பதற்கு உண்மையான வெள்ளியைப் போல் இருந்தாலும் அந்த பொய்யான வெள்ளியினால் எந்த பயனும் இல்லாதது போல பிரமத்தின் மீது ஏற்றி வைத்து பார்க்கின்ற விசேஷப சக்தியின் வாயிலாக தோன்றிய சாஸ்திரங்களும் குருவும் கேட்கின்ற விஷயங்களும் பொய்யாகுமல்லவா? ஒருவனது கனவில் அவன் அனுபவித்த பல துன்பங்களுக்கு இடையில் ஒரு மிருகம் அந்த கனவில் தோன்றியதும் பயத்தால் கனவு கலைந்து விழிப்பு வந்ததும் அவனது அனைத்து துன்பங்களும் பொய் என தெளிந்து நீங்கியது ஒன்று விசேஷப சக்தியினால் தோன்றிய சாஸ்திரமும் குருவும் மாயையின் நிமித்தம் பொய்யாகவே இருந்தாலும் அதன் வாயிலாக அறிவு தோன்றியதும் அடைந்த ஞான நிர்வாண நிலை உண்மையே. இந்த உலகத்தில் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் தீண்டி விஷ நஞ்சை அந்த பாம்பின் விஷத்தை மருந்தாக கொடுத்து நஞ்சை எடுப்பது போலவும், இரும்பை அறுக்க மற்றொரு இரும்பால் செய்யப்பட்ட அறத்தை பயன்படுத்துவது போன்றும், விட்ட அம்பை மற்றொரு அம்பு பற்றுவது போலவும், துணியில் ஒட்டிக்கொண்ட அழுக்கை நீக்க உவர்மண் என்ற மற்றொரு அழுக்கினால் நீங்குவது போன்றும் ஞானிகள் மாயையை வெல்வார்கள். அது எவ்வாறு எனில், தன்னுடைய நழுவும் சுபாவமான மாயையை கண்டு மயங்காமல் ஞானிகள் பிணத்தை சுடுவதற்கு பயன்படுத்துகின்ற தடியை இறுதியில் அந்த பிணத்துடன் சேர்த்து தீயில் இட்டு அழிப்பதை போன்று இந்த ஞானமும் என்ற மாயா சக்தியை அளிப்பார்கள். இந்த மாயையினால் சீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகின்றன. அந்த 7 அவஸ்தைகளையும் முறையாக ஒன்றன்பின் ஒன்று கூறப்பட்டுள்ளது. ஒன்று அஞ்ஞானம், அதாவது அறியாமை; ஆவரணம், மறைப்பு; விசேஷபம், தோற்றம்; பரோட்சம், கேள்வி ஞானம்; அபரோட்சம், அறிந்த ஞானம்; துர்க்க நிவர்த்தி, தடையற்ற ஆனந்தம். இந்த 7 தான் பிரம்மஸ்வரூபமான தன்னை ஜீவன் என்று எண்ணுவது அஞ்ஞானம் என்ற அறியாமை ஆகும்.
தான் பிரம்மம் என்ற அறிவு சொரூபனாக இருக்கிறேன் என்று விளங்காமல் இருப்பது ஆவரணம் என்ற மறைத்தல் ஆகும். ஜீவன் தன்னை செயல் செய்பவனாகவும் செய்த செயல்களை அனுபவிப்பவனாகவும் எண்ணிக்கொள்வது விசேஷபம் என்ற தோற்றமாகும். அந்த பிரமத்தின் சொரூபமாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வது பரோட்சம் என்ற கேள்வி ஞானமாகும். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்வைதம் என்ற இரண்டற்ற பிரம்மஸ்வரூபம்தான் என்பதை அறிவதே அபரோட்சம் என்ற அறிந்த ஞானமாகும். தான் செய்கிறேன் என்ற கர்த்துருவ புத்தியும் தனக்கு வேறாக ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பேத புத்தியும் கொண்டு உள்ளவன் என்ற அறியாமை நீங்குவதே துக்க நிவர்த்தியாகும். அறியாமை நீங்கி நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்று சகல பந்தங்களில் இருந்தும் விடுவிட்டது தடையற்ற ஆனந்தமாகும். இதுவே 7 அவஸ்தைகள் எனப்படும். இந்த 7 அவஸ்தைகளையும் ஒரு புதுமையான கதையின் மூலம் விளக்கலாம். 10 நபர்கள் ஒரு ஆற்றை கடந்து நீந்தி மறுகரை அடைந்தவுடன் அதில் ஒருவன் அனைவரும் ஆற்றை கடந்து விட்டோமா என்று அறிய அவர்களை எண்ணி பார்த்தான். அவ்வாறு எண்ணியவன் தன்னை விட்டுவிட்டு மற்ற 9 நபர்களை மட்டும் எண்ணிவிட்டு ஒருவனை காணவில்லை என்று மயங்கினான். 10வது நபர்தான் என்று அறியாமல் மயங்கி நிற்பது முதல் அவஸ்தையான அஞ்ஞானமாகும். 10வதாக ஒருவன் இல்லை, அவன் ஆற்றோடு போய்விட்டான் என்று கருதுவது அவனுடைய அறிவை மறைக்கும் 2வது அவஸ்தையான மறைத்தல் என்ற ஆவரணமாகும். அந்த 10ஆம் அவன் ஆற்றோடு போய்விட்டான் என்று வருந்தி அழுதி புலம்புவது போன்று 3வது அவஸ்தையான விசேஷபம் ஆகும். அடுத்து அந்த வழியாக வந்த வழிப்போக்கன் இவர்கள் நிலைமையைக் கண்டு என்ன என்று விசாரித்து அறிந்து கொண்டு அவர்கள் 10 நபர்களும் உள்ளனர் என்று மற்றவர்களின் வாயிலாக நிச்சயித்து கொள்ளுதல் 4வது அவஸ்தையான கேள்வி ஞானம் என்ற பரோட்சமாகும். அந்த வழியாக வந்த வழிப்போக்கன் அவர்களில் ஒருவனிடம் அந்த 9 நபர்களையும் எண்ணுக என்றான். முடிவில் எண்ணிவனை பற்றி நீயே அந்த 10வது நபர் என்று அவனுக்கு உணர்த்தினான். அவனும் தன்னை அந்த 10வது நபர்தான் என்பதை நிச்சயித்து கொண்டதனால் அவன் அறிந்த அறிவானது 5வது அவஸ்தையான அபரோஷமாகும். இந்த அறிந்த அறிவினால் 10வது நபர் ஆற்றோடு போய்விட்டான் என்ற துக்கம் நீங்கியது 6வது அவஸ்தையான துக்க நிவர்த்தியாகும். துக்கம் நீங்கியவுடன் அவர்களுக்கு தடையான ஆனந்தம் அவஸ்தையான தடையற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. இவ்வாறு 7 அவஸ்தைகளையும் ஒரு கதையின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சத்குருநாதர் 10வது நபர் தன்னை 10வது அந்த நபர் என்று அறிந்து கொண்டது போல என்னுடைய உண்மையான சொரூபத்தை நான் அறிந்து கொள்ள தாங்கள் எனக்கு அதை காட்டி வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டும். துவம் பதம் தத் பதம் தத்துவம் அசி சாமவேத வாக்கியமான நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற லட்சிய அர்த்தத்தை பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா பிராணிகளின் புத்திகளிலும் ஏற்றத்தாழ்வுகளின்றி அனைத்திலும் உரைகின்ற கூடஸ்தன் என்ற பிரமத்திற்கு அசி பதம் என்ற வாக்கியத்திற்கு இருக்கிறாய் என்ற ஐக்கிய சொரூபத்தை விட்டுவிடாத லட்சணையால் போதிக்கும் உண்மையை கேளாய். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஒன்றேயான ஆகாசத்தை மகா ஆகாசம் என்றும் மேகத்தில் உள்ள நீரில் பிரதிபிம்பித்த ஆகாசத்தை மேக ஆகாசம் எனவும் ஒரு குடத்தில் தோன்றும் ஆகாசத்தை கட ஆகாசம் என்றும் அதே குடத்தில் நீர் நிறைந்தவுடன் அந்த நீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசத்தை கடஜல ஆகாசம் என்றும் பலவாறாக கற்பனை எண்ணுகிறோம். அதுபோல ஒன்றேயான எங்கும் நீக்குமர நிறைந்துள்ள பரபிரமத்தை பிரமம் என்றும் அந்த பிரமம் 5 தொழில்களை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் செய்வதனால் ஈஸ்வரன் என்றும் எல்லா பிராணிகளின் புத்திகளிலும் உரைகின்றதனால் கூடஸ்தன் என்றும் இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதால் ஜீவன் என்றும் அந்த பரபிரமத்தின் சேதன சொரூபத்தை 4வதாக கூறுவது கற்பனையே என்று அறிவாயாக. பூசிக்கத்தக்க ஈசன் பூசிக்கின்ற ஜீவன் ஆகிய இரண்டினும் மகா வாக்கியம் கூறும் தத்துவம் என்ற 2 பதத்திற்கு வாட்சியம் என்ற முக்கிய அர்த்தமாக கூறி அதை வாட்சியார்த்தம் எனவும் லட்சியம் என்ற இலக்கிய அர்த்தமாக கூறி அது லட்சியார்த்தம் எனவும் கூறப்படுகிறது. இதில் தற்பதத்திற்கு சமஸ்தி உபாதியுடைய ஈஸ்வரன் வாட்சியார்த்தம் எனவும் எங்கும் வியாபித்திருக்கின்ற சேதனமான பிரம்மம் லட்சியார்த்தம் எனவும் கூறப்படுகிறது. அடுத்தது 2வது பதமான தத்துவம்
பதத்திற்கு மூன்றாவது சரீரத்தையும் நான் எனது என்று அபிமானிக்கின்ற ஜீவனும் சரீரமும் வாட்சியார்த்தம் என்றும் சீவ சாட்சியான கூடஸ்தன் என்ற ஆத்மா லட்சியார்த்தம் என்றும் கூறப்படுகிறது. காய்ச்சிய பாலில் நெய் கலந்து இருப்பதை கடைந்து எடுத்து அந்த நெய்யை பிரித்து அறிவது போன்று விசாரத்தின் வாயிலாக விவேகத்தை அடைந்து வாட்சியார்த்தமான ஜீவன் என்பதில் இருந்து லட்சியார்த்தமான ஆத்மன் என்று உன்னை நீ அறிந்து பிரித்து கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய இதை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.